வணக்கம். அந்த சாது அந்த கிராமத்துக்கு வந்திருக்காருங்க. சிஷ்யெல்லாம் சேர்ந்து இருக்காங்க. அவர் தினம் ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றுறாருங்க. அது ஒரு கிராமமாக போயிட்டு இருப்பார். அந்த கிராமத்தில் தொடர்ந்து ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றும்போது ஒரு பெண்மணி, சில பேர் இன்றைக்கி வருவாங்க, நாளைக்கு வேலை இருக்கும், எப்படியோ இருக்கும், அந்த அம்மா தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து சாமிக்கு முன்னாடி போயிட்டு, அந்த சாது முன்னாடி போயிட்டு இப்படி மூஞ்சியை காமிக்கிறாங்க. அவருக்கு இது என்னடான்னு தெரியல அவருக்கு. அப்புறம் என்ன பண்ணாங்க, அது எல்லோரும் போகும்போது அந்த அம்மா கொஞ்சம் நல்லா, அந்த கிராமத்தில் வசதியான அம்மா, சாமி முனிவரே, சாதுக்களே, எனக்கு நீங்கள் ஒரு ஒத்தாசை பண்ணணும். என்ன, என் முகத்தில் ஏதாவது தெரியுதா அப்படின்னா அவருக்கு என்னான்னு புரியல. நல்லா இருக்கம்மா, அதாவது இயற்கையாக எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க. இல்லை சாமி, என்னோட புருஷன் எனக்கு இன்றைக்கி, நேற்றெல்லாம் விட இன்றைக்கி ஒரு வைர மூக்குத்தி வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த வைர மூக்குத்தி நான் மூக்கில் போட்டிருக்கேனே, அது நல்லா இருக்கா, அழகாக இருக்கா. அதாவது இந்த பொதுவாக வீட்டிலலாம் யாராவது ஏதாவது பொருள் வாங்கி கொடுத்தா அந்த பிள்ளைங்க ஹை, இந்த பாரு இது புதுசு பற்றியா, இந்த பாரு இது புதுசு பற்றியா அப்படின்னு 4 பேர்கிட்ட காமிக்கணும்னு பிரியப்படுவாங்க. அது மனித சுபாவம். இந்த அம்மா என்னை அந்த மூக்குத்தி எனக்கு வாங்கி கொடுத்தாரு, வைர மூக்குத்தி. என் புருஷன் நல்லா இருக்கா, சொல்லுங்கள் சாமி, நீங்கள் சொன்னால் தான் எனக்கு திருப்தி. நல்லா இருக்குமா வைர மூக்குத்தி, உன் புருஷனை நல்லா சொன்னப்பாரு, எனக்கு செஞ்சாருன்னு சொன்னேன், அதுவும் நல்லா இருக்குது. ஆனால் நான் இன்னும் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்கள் சாமி. இந்த வைர மூக்குத்தி வாங்கி கொடுத்த உன் புருஷனை இப்படி புகழ்ந்து சொல்கிற, கரெக்டாக சொல்கிற, இதெல்லாம் நல்லது. ஆனால் இந்த அழகான மூக்கை உனக்கு கொடுத்தார அந்த பகவானை பற்றி நீ தினம் நினைக்க வேணாமா சாமி, இனிமேல்ட்டு நினைக்கிற சாமி அப்படின்னு சொன்னார். இந்த வீடியோவில் நான் சொல்கிறது என்ன, தினமும் பகவானுக்கு நன்றி சொல்லணுங்க. என்னை நல்லா வச்சிருக்க, நன்றி நன்றி நன்றின்னு சொன்னீங்கன்னா அது குட் வைப்ரேஷனுங்க. புரியுதுங்களா? நன்றி, வணக்கம். ஹர 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 மகாதேவ்.